ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயோ ஃபெர்டிலைசர் வந்து நம்மளோட யூஸஸ் என்ன, அது நம்ம செடிகளுக்கு வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம மண் கலவை வந்து தோட்டத்துக்கு நம்ம ரெடி பண்ணும்போது ஜஸ்ட்டு நம்ம ஒக்கோப்பிட்டு மண், அதுக்கப்புறம் வந்துட்டு மண்புழு உரம் கலந்து நம்ம வச்சாவே செடிகள் நல்லாவே வரும். இருந்தாலும் சில நேரத்தில் வந்து இலை வந்து சுருண்டு போகிறது, இல்லைனா இலை வந்து சம்டைம் வந்து பழுத்து போகிறது, இல்லைனா வந்து பூக்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து கொட்டி போகும், நல்ல விளைச்சல் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி நேரத்தில் வந்து நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து பயோ ஃபெர்டிலைசருங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அது செடிகளுக்கு வந்து நார்மலாக மணிச்சத்து, தலைச்சத்து இதெல்லாம் நமக்கு தேவை. அதாவது சாம்பல் சத்து இதெல்லாம் தேவை. அதாவது என்பிகேன்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்லுவாங்க. இந்த சத்துலாம் நமக்கு தேவை. பேசிக்காகவே செடிகள்னாவே அந்த சத்து தேவை. அது வந்து நமக்கு வந்து பயோ ஃபெர்டிலைசரில் நமக்கு எப்படி கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இப்போ பயோ ஃபெர்டிலைசரில் மொத்தம் வந்து 5 வகை இருக்குது. அதாவது ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனோஸ், அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, இது மாதிரி வந்து 5 வகை இருக்குது. இந்த 5 வகையில் வந்து சிலது வந்து பூஞ்சான் வகை, சிலது வந்து பாக்டீரியா வகை. இதை இருக்கிறது எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே வந்து உயிரோரங்கள். இது அதாவது சூடோமோனோஸும் ட்ரைகோடெர்மா விரிடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்சான் வகை. அது வந்து எதுக்காக நம்ம பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா, ட்ரைகோடெர்மா விரிடி வந்து வேரல்கள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் வேர் வளர்ச்சி கம்மியாக இருக்கிறதுக்காக ட்ரைகோடெர்மா விரிடி நம்ம யூஸ் பண்ணுறோம். சூடோமோனஸ் வந்து இலைகள் வந்து நம்ம வாடி போகிறது, அதாவது வாடல் நோயும் சொல்லுவாங்க, அதை இலைகள் சுருண்டு போகிறது, இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு சூடோமோனஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே பூஞ்சான் வகையை சேர்ந்தது தான் இது. அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிஷ் அமினோ அமிலம், அதாவது மீன் அமினோ அமிலம் வந்து நான் வாங்கியிருக்கேன்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர். இது எதுக்காகனா செடிகளோட வளர்ச்சி வந்து நம்ம அதிகமாக கொடுக்கறதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் நான் இது மாதிரி வாங்கினதில்லை. நான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு செடிகளுக்கு வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக நீம் ஆயில் வாங்கியிருக்கேன் நான் கொஞ்சம். அதுக்கப்புறம் பஞ்சகாவியா வந்து 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். பஞ்சகாவியா வந்து எதில் செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு இயற்கை ஃபெர்டிலைசர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாட்டுப்பசோட கீ, அதுக்கப்புறம் நாட்டுப்பசோட சாணம், நாட்டுப்பசோட கோமியம், இதெல்லாம் வச்சு தான் இதை செய்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் மாதிரி பண்ணுறாங்க. இதோட விலை வந்து 160 ரூபா தான் இது. ஆனால் அது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது, நம்ம செடிகளுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. இதெல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஃபெர்டிலைசர், அதாவது செடி நல்லா வளரும் போது நம்ம கொடுக்கறது. அதுக்கப்புறம் இந்த உயிர் உரங்கள் வந்து நான் ஏற்கனவே 2 சொன்னேன், அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு பாக்டீரியா வகையை சேர்ந்தது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, அசோஸ்பெரிலம் வந்து நைட்ரஜன் சத்து வந்து நம்ம இலைசருகள்லாம் நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தலை சத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது செடி வந்து நல்லா தலைச்சி வர்றதுக்கு இலைசருகள் நோயெல்லாம் வராமல் இருக்கிறது நைட்ரஜன் தேவை இது. அதுக்கப்புறம் பாஸ்போபாக்டீரியா வந்து பாஸ்பரஸ் வந்து நம்ம செடிகளுக்கு, அதாவது செடிகள் நல்லா விளைச்சல் வர்றதுக்கும், நல்லா கொத்து கொத்தாக காய்கள் காய்க்கிறதுக்கும், பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம பாஸ்போபாக்டீரியா நம்ம யூஸ் பண்ணுறோம். பொட்டாசியம் எதுக்காக நம்ம கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா, சாம்பல் சத்து, அதாவது நம்ம நல்ல ஒரு திரட்சியான காய் வர்றதுக்காக நம்ம வந்து சாம்பல் சத்து நம்ம கொடுக்குறோம். இதுதான் உயிரினங்களோட தேவை. இது எல்லாமே சேர்த்து என்பிகேன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி வந்து நான் கொஞ்சம் வந்து விதைகள், அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் வந்து மண்ணை கிளறி விட்றதுக்கு கொம்பு வச்சு தான் நான் பண்ணுவேன். இந்த வாட்டி நான் அது மாதிரி பண்ணலை. அது இது மாதிரி 2 இது வாங்கியிருக்கேன். மண் அள்ளி போடுறதுக்கும் மண்ணை நல்லா கிளறி விடுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இதோட விலைகள் ரொம்ப கம்மி தான். இது 100 ரூபா தான். ரெண்டாவது வந்து நீங்கள் உயிர் உரங்கள் வாங்கும் போது மேக்ஸிமம் வந்து யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உரக்கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து வாங்கணும். எக்ஸ்பைரி டேட் நம்ம பார்க்காம நம்ம வாங்கினோம்னா, அது எக்ஸ்பைரி ஆகிருந்ததுன்னா அதோட உயிர் உரங்களோட தன்மை வந்து நமக்கு வீரியம் கம்மியாகிடும். ரெண்டாவது வீரியமே இல்லாமல் கூட இருக்கும். நான் வந்து இது வரைக்கும் வந்து பவுடர் பேஸஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா உயிர் உரங்களோட கொஞ்சம் சாக்கோ பவுடர் அது மாதிரி கலந்த மாதிரி தான் விற்பாங்க. அது மாதிரி நான் பவுடர் பேஸஸ் தான் வாங்கினேன். இந்த வாட்டி செடிகளுக்கு நான் கொடுக்கறதுக்காக லிக்விட் பேஸஸ் வாங்குறேன். எதுக்கு நான் லிக்விட் பேஸஸ் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆகும். அதுக்காக தான் நான் லிக்விட் பேஸஸ் வாங்கினேன். கொஞ்சம் விதைகள் எல்லாமே வாங்கினேன். ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இதோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.